படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து மிடில் கிளாஸ் எமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே கனெக்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. படம் இது நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எமோஷ்னலி ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு படம். ஆமாம், படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். பட் ஆனால் அவங்க காட்டின விதம் நல்லாயிருக்கு. மெசேஜ் என்னென்னா நம்மளோட மிடில் கிளாஸ் எமோஷன்ஸ் வச்சு தான் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி டைமை வந்து நம்ம பணத்துக்காக போய் இது பண்ணிடக்கூடாதுன்றது தான் அதோட மெசேஜ். நல்லா பண்ணியிருக்கார். ஆமாம், எல்லாருமே படத்தில் ஒரே ஒரு காமெடி சீன் தான், அதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத சீனாக இருக்கும். அவர் எந்த ரோல் வராரோ அந்த ரோல் அது அந்த டைம் வந்து ஜிவிஎம் ஓகே நல்லா பண்ணியிருக்கார். இல்லை இவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் வராங்க. மெயின் வந்து சமுத்திரக்கனியும் அண்ட் ஃபேமிலி தான். தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குது ப்ரோ, படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து படம் வந்து சமுத்திரக்கனியோட ஆக்டிங் நல்லா இருக்குது, ஜிவிஎம்மோட ஆக்டிங் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் சில சீன்லாம் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கே வந்து நல்லா இருக்குது, சூப்பராக எடுத்துருக்காங்கன்ற மாதிரி. அது மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்தில் மியூசிக் நல்லா இருக்குது. மெசேஜ் என்ன மெசேஜ் மீன்ஸ் ஃபாரின் போகிறாங்க, எதுக்கு அவர் ஃபாரின் போயிட்டு அங்கே போய் என்ன சஃபர் பண்ணுறாருந்தா கதையே. இங்கே இருக்கும்போது என்ன கஷ்டம், அங்கே போய் என்ன கஷ்டப்படுறாருந்தா. ஆக்சுவலாக அவர் ஃபாரின் போய் அவர் சந்தோஷமாக இல்லை, அங்கே போய் அவன் கஷ்டம் தான் படுறாரு. அது அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டு வர்றாருந்தா கதையே. எல்லோரும் ஃபாரின் போகிறவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்றது மாதிரி இல்லை படம். பட் நல்லா இருக்குது படம். அதாவது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்தில் குட்டி பையன் நடிச்சிருக்கான், அந்த குட்டி பையன் நல்லா நடிச்சிருக்கான், சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து லேக் இல்லை. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்கிறதுனால கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. லேக் மீன்ஸ் என்ன, லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால இருக்குது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. 2.5 மணி நேரம் படம், நல்லா டைம் போகுது. நல்லா நடிச்சிருக்கு. எல்லோரும் படத்தை நடிச்சிருக்காங்க. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க கூட சமுத்திரக்கனியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்க கூட நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி படம் நடிச்சிருக்காங்க. ஜிவிஎம் வந்து வராரு. பட் ஆனால் வந்து ஜிவிஎம்க்கு இவ்வளோ தான் தர முடியும். அந்த கேரக்டருக்கு இவ்வளோ தான். கேரக்டர் இதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ரொம்ப அந்த கேரக்டர் ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேரக்டருக்கான என்னென்ன டைலாக் தரணுமோ அந்த டைலாக் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்க்கலாம் ப்ரோ. இது யாருக்கான படம் மீன்ஸ் ஃபீல் குட் ஃபிலிம். இது இப்போ நம்ம ஃபேமிலியாக கூப்பிட்டு போகலாம், யாரென்னா கூப்பிட்டு போகலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போகலாம். பட் இருந்தாங்கன்னா என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க படம் ரொம்ப ஸ்லோவாக நடிச்சிருக்காங்க. அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். மிடில் கிளாஸ்க்கு ஆக்சுவலாக மிடில் கிளாஸ் பீப்புள், ரிச் பீப்புளுக்கு எப்படி தெரியல, மிடில் கிளாஸ்க்கு எல்லாருமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். படம் 100% நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக எனக்கு இந்த மூவி வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஒரு மிடில் கிளாஸோட ஒரு ட்ராவல் பண்ண ஒரு ஃபீல். அதாவது நீங்கள் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம ட்ராவல் பண்ணுற ஃபீல் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதில் ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து ரொம்ப மிகைப்படுத்தியோ எதுவுமே எக்ஸ்ட்ரா இது பண்ணியோ இல்லை. எல்லாருமே நல்லா அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த குட்டி பையன் ஸ்பெஷலாக இன்னும் நல்லா பண்ணியிருந்தான். சமுத்திரக்கனி சார் இதில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஹீரோ அப்படின்றத விட ஒரு 100% ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி மேன் அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல ரீச் ஆகும் இந்த மூவி. இது எல்லாருமே கண்டிப்பாக அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கும் இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த கடன் வாங்குகிற விஷயம், ஆடம்பர், மற்றவங்களுக்காக நம்ம பிரம்மாண்டமாக வாழணுமா அப்படின்றதுலாம் பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. நம்ம லைஃப்பை வாழ்ந்துட்டு போகணும், அவ்வளோதான். இதான் சிம்பிள். அதை வந்து அவங்க நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே புரியும். கண்டிப்பாக எல்லோரும் அதை மாற்றிப்பாங்க நம்புகிறேன். கண்டிப்பாக அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த படத்துக்கு நீங்கள் வரும்போது உங்கள் ஃபேமிலியோடு வரணும், பசங்களையும் கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். நம்மளும் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம லைஃப்பில் அப்படின்றது நமக்கும் தெரியும். அவங்க ரோல் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து ரியலாக, அதாவது இதில் வந்து இது ஒரு படம் நடிச்சிருக்காங்கன்றதை விட வாழ்ந்திருக்காங்க. எல்லோரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக எல்லோரும் வாழ்ந்திருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். நல்லா இருக்குது. அந்த சாங்ஸோட லைன்ஸ் எல்லாம் நல்லா ஒரு அந்த ஃபேமிலிக்கு டச் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. நான் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அமைதியாக உட்காந்து கேட்டால் எல்லாருக்குமே இந்த சாங்கு கூட அந்த லைன்ஸ் கூட நமக்கு 100% மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு தான் வந்து பார்க்கணும். படம் வந்து நல்லா இருக்குது சார். படத்தில் எந்த விதமான குறைகள் இல்லை. தரையாக கேட்டான ஒரு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதான் நாங்கள் ஆகட்டும் கௌதம் மாஸ்டர் அவரோட கேட்டெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக நல்லாவே இருக்குது.
நல்லா இருக்கு படம். அதாவது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமாவது ஒவ்வொரு குடும்பத்தில் சிக்கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. சாங்கெலாம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. நம்ம சாதாரணமாக பாட்டு கேட்கும்போது நல்லா இல்லை, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து பாட்டெலாம் சூப்பராக தான் இருக்குது. ஏழைகளுக்கு அதிகமான கடனை வாங்கி மாட்டிக்கக்கூடாது, ஓகேங்களா, அசிங்கப்படக்கூடாது. அதுக்கு இருக்கிறத வச்சு நம்ம சிக்கனமாக வாழ்ந்தால், மெயின் குடும்பத்தில் இருக்க தலைவிங்களோட பேச்சை கேட்டால் நம்மளோட லைஃப் நல்லா போகும். அது இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்காங்க. ஆக்சுவலி படம் வந்து எப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ஜேனர்னு சொல்லலாம். ஆக்சுவலி அவங்க ஒரு மிடில் கிளாஸு, ஆனால் அவங்களோட ட்ராவலிங் அப்போ நம்மளும் வாழணும் அந்த மாதிரிலாம் அப்படின்னு எதுவுமே தோணாதவங்கள கூட தோண வைக்கிற மாதிரி நிறையா ஜென்ரேஷனை பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் வாழலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு இதை தான் ஃபுல் ட்ராவலிங்லேயும் கொண்டு போயிருப்பாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நம்ம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம், ஆனால் என்ன இழந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இழந்திருப்போம். திருப்பி நம்மளால் அந்த இழந்ததை எடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், வெளிநாட்டோட இது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ரொம்ப டிஃப்ரென்சியேஷனாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி சமுத்திரக்கனி அவங்க ஒய்ஃபாக நடித்தவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த குழந்தை அதோட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும், நீ ஜீனியஸ்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. அவர் ஆக்சுவலி அவர் வந்து நிறைய இடத்துல வரல, ஆனால் வர கரெக்டான டைமிங்கில் வந்து தேவையான விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி இருந்தது. இது ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லோ மூவியாக இருந்தாலும் வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து நம்மளுக்குள்ளே கொடுத்துட்டு போயிடும்.